ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஸ்ரீஜா வந்து அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மித்ரா கிட்ட வந்து நம்ம தாரா வந்து ஸ்ரீஜா தான் நெல்லிக்கனியை சாப்பிட்டா அப்படின்னதும் மித்ரா அதிர்ச்சி ஆகிறாங்க. அது ஒன்றும் சாதாரண நெல்லிக்கனி கிடையாது, கண்டிப்பாக ஸ்ரீஜா உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னதும் சங்கரபாண்டி தாராவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நெல்லிக்கனி ஸ்ரீஜாவுக்கு வெளியே கட்ட ஆரம்பிக்குது. வயிற்று வலியில துடிச்சிட்டு கீழே கொண்டு விழுந்துடுறாங்க ஸ்ரீஜா. அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் பதட்டப்பட்டு நேராக ஸ்ரீஜாவை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா டாக்டர் வந்து கைவிரிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துலயே இல்லாமல் போயிடுறாங்க. உடனே டாக்டர் வழியில் வந்து நாங்கள் எவ்வளோ பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியல, ஆனால் என்ன காரணத்தால இப்படி நடந்துச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. டெஸ்ட் எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கோம். முடிவு வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியும். அதனால அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு ஆசையா சொன்ன இப்படி போயிட்டியே அப்படின்னு. இந்த பக்கம் மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஸ்ரீஜா சொல்லியிருப்பாங்க, என் குழந்தைங்கன்னா அம்மான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறமா நான் செத்தாலும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு. இதை நினைச்சு பார்த்தே மாறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மன் வந்து 3 மந்திரம் வரமா கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு. உடனே மாறி என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில போய் அம்மனை வணங்கிட்டு நம்ம ஸ்ரீஜா உயிரை வந்து காப்பாற்ற சொல்லி அந்த மந்திரத்தை வந்து 3 வாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. பார்த்தோம்னா பல்ஸ் எல்லாம் சரியா இருக்கு. நம்ம ஸ்ரீஜாவுக்கு வந்து கார்பேட்லாம் விட ஆரம்பிக்குது. உடனே நர்ஸ் வந்து பார்த்துட்டு டாக்டர் ஓடிவாங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் வந்து ஸ்ரீஜாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ரீஜாவுக்கு வந்து உயிர் வந்துடுச்சு. பட் மிராக்கிள் இப்படி அதிசயம் நடந்ததுன்னா பார்த்ததே இல்லை, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ரீஜா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ரீஜாவுக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்காங்க. உடனே டாக்டர் வழியில் வந்து மெடிக்கல் இஸ் மிராக்கிள், உண்மையிலேயே சொல்ல போனால் ஸ்ரீஜா வந்து அதிர்ஷ்டம் பண்ணவ, அவ மறுஜென்மம் எடுத்துட்டா அப்படிங்கிறது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம், ஸ்ரீஜா வந்து பொழைச்சிட்டா, அவளுக்கு உயிர் வந்துடுச்சு அப்படிங்கிறதும் சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சங்கரபாண்டியும் தாராவும் அதிர்ச்சியாகி அவங்களும் சந்தோஷம் தான் படுறாங்க. உடனே நம்ம சூர்யா வந்து எப்படி டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க, அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல, கண்டிப்பா இது எல்லாம் கடவுளோட விளையாட்டு தான், ஸ்ரீஜாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க போய் பார்க்கலாம், சாதாரணமானவங்க இருக்காங்க, ஆனா இவங்க சாப்பிட்ட ஒரு பொருள் தான் ஏதோ ஒன்று கலந்துருக்கு, அதுக்கு ரிப்போர்ட்டும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை வந்து படிச்சு பார்த்துட்டு உடனே சொல்றாங்க, இது ஒன்றும் இவங்க சாப்பிட்டது சாதாரணமான விஷயம் இல்லை, அந்த நெளிஞ்ச பொருளோட விஷயம், அதான் அவங்க உயிர் போயிருக்கு, ஆனா மறுபடியும் பொழைச்சிருக்காங்கன்னா எல்லாம் அந்த கடவுள் தான் அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சியாறாங்க. அது எப்படி ஸ்ரீஜாவுக்கு நடந்திருக்கும், அன்னைக்கு குழந்தைய எப்படித்தான் நெளிஞ்ச பொருள் கடிச்சிச்சு, இப்போ என்னன்னா ஸ்ரீஜாவுக்கு நடந்திருக்குன்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் பதட்டப்படுறாங்க. இந்த பக்கம் மாறி ஓடி வராங்க. மாறி நம்ம ஸ்ரீஜா நமக்கு கிடைச்சிட்டா, மாறி பொழைச்சிட்டா, நம்ம ஸ்ரீஜா பொழைச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் மாரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா சங்கரபாண்டிக்கு தாராவுக்கு ஒன்றும் புரியல. சிஸ்டர் என்ன சிஸ்டர், இதெல்லாம் நாம கொடுத்தது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா ஸ்ரீஜா வந்து பொழைச்சிட்டான்னா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு போது, அதான் சங்கரபாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, கண்டிப்பா இந்த மாதிரிதான் ஏதோ பண்ணிருக்கா, ஏன்னா அந்த குழந்தைய அந்த நெளிஞ்சு பொருள் கடிச்சும் அவ தான் குழந்தைய தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டு வந்தா, இன்னைக்கு ஸ்ரீஜாவும் உயிர் பொழைச்சிருக்கான்னா கண்டிப்பா இவ தான் ஏதோ ஒரு தந்திரவில பாத்திருக்கா, அப்போ மாரியால தான் ஸ்ரீஜா வந்து பொழைச்சிருக்கா, அவன் எப்படி பொழைச்சாயின்னு ஒன்னும் புரியல. அதனால மாரிக்கிட்ட வந்து தந்திரமான விஷயம் இருக்கும் வரைக்கும் நம்ம மாரியே சரி, மாரிய சுத்தி இருக்கிறவங்களையும் சரி எதுவும் பண்ண முடியாதுதான் தோணுது, இதை நம்ம கண்டிப்பா மித்ரா கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு சங்கரபாண்டியும் தாராவும் ஸ்ரீஜா பழிச்ச சந்தோஷம் கூட இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.